ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெக்கேஷன் லீவுக்காக என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். மதுரையில் இருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டில் தோட்டம் போட்டிருக்காங்க. அங்கே என்னென்ன செடி மரம் இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா வெளியில் ஆரஞ்சு கலர்லேயும் உள்ளே பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது ஃப்ளவரு. அடுத்து பார்த்திங்கன்னா குட்டியோண்டு லெமன் செடி. அதுக்கப்புறம் குட்டியோண்டு மல்லிப்பூ செடி. அதுக்கப்புறம் கொய்யா மரம். இப்போ தான் பூ பூத்துட்ருக்கு, இனிமேல் தான் காய்க்கும். அடுத்து பக்கத்துலேயே ஒரு மாங்காய் மரம் இருக்குது, அதுவும் இப்போ தான் பூ பூக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் செடி. அப்படியே ரவுண்டாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இதில் நிறைய காய் காய்ச்சிருக்கு, குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. இந்த பாருங்கள், உள்ளே தெரியுது பாருங்களேன் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. அது பக்கத்துலேயே ஒரு குட்டியோண்டு கொய்யா மரம், கொய்யா செடி. அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசு பாருங்கள் மருதாணி செடி. வெயிலுக்கு இதை பறித்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் கையில். அடுத்து தென்னை மரம். அங்கே குட்டியோண்டு ஒரு வேப்ப செடி. அப்புறம் முருங்கை மரம், முருங்கை செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம். இப்போ தான் குட்டி குட்டியாக காய் வந்திருக்கு முருங்கைக்காய். அடுத்து பார்த்திங்கன்னா சப்போட்டா குட்டியோண்டு இருக்குது, தெரியுது பார்த்தீங்களா? அது சப்போட்டா. அப்புறம் வாழை மரம் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இதில் வாழைத்தாறு வந்திருக்கு. இதோ தெரியுது பாருங்கள், அங்கே ஒன்று. அப்புறம் இங்கே இது கிட்டத்தட்ட பழுக்க ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓமவல்லி, சளிக்கு ரொம்ப நல்லது இந்த செடி. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீதா மரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நிறைய காய் காய்ச்சிருக்கு குட்டி குட்டியாக. அது பக்கத்துலேயும் மாதுளை மரம். கடைசியில் மணி பிளான்ட். உங்கள் ஊர்லேயும் உங்கள் வீட்லேயும் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ, பாய்.